அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்களை போய் பார்த்தாரு. அவரா பார்த்தாரா இல்ல அமித்ஷா சொல்லிதான் போய் பார்த்தாரா சார்? நயனாரை வச்சு ஒரு ஆட்டம், அண்ணாமலையை வச்சு இன்னொரு ஆட்டம். ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க. அண்ணாமலை தனி கட்சி இன்னுமே அது உலவிக்கிட்டே இருக்கு, ஒரு யூகமாவே இருக்குது. என்ன முற்றுப்புள்ளி இருக்கு? ஆரம்பிக்கும் போது சொல்றாங்கிறாரு, அவர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட குரலா தான் நேற்று சி.வி. சண்முகம் பேசினதை எடுத்துக்கலாமா சார்? ஐயா சி.வி. சண்முகம் ஜெயலலிதாவுக்கு அடிமையா தான் இருந்தாரு. அவர் அம்பு எய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ் சிஎம்ஆ சொல்றதுல ஓபிஎஸ்க்கு என்ன லாபம்? எவன் ஜெயித்தானா எவன் தோத்தா எவனுக்கு என்ன? தான் வளரதான் எவனும் பார்ப்பான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்களை போய் பார்த்தாரு. அவரா பார்த்தாரா இல்ல அமித்ஷா சொல்லிதான் போய் பார்த்தாரா சார்? பிஎம்ஓல இருந்து சொல்லி பார்த்தாரு. வேற சிஎம் இதுல எடப்பாடியை முழுமையா நம்ப முடியாது, எடப்பாடி கலத்தி விட்டுட்டா என்ன செய்யறது, எதுக்கும் தயாரா இருங்க. நயனாரை வச்சு ஒரு ஆட்டம், அண்ணாமலையை வச்சு இன்னொரு ஆட்டம்னு கூட சொல்றாங்க. எல்லாமே யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி அந்த சந்திப்பை பார்க்கறாங்க. ஒன் திங் ஷுவர், ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க. 18% வாக்கெடுத்த என்டிஏயின் முகங்கள். அதுல அண்ணாமலை அவர் தான் அதை ஆர்கிடெக்ட், அவர் தான் அதை உருவாக்குனாரு. அதுல முக்கிய பங்கு வைத்த ஒரு டிடிவி. இவங்க ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திக்கிட்டு மீண்டும் அதிமுகவை தங்கள் கைவசம் பிடிக்கணுங்கிறதுல சசிகலா, தினகரன் இவங்க தரப்பு வந்து தெளிவா இருக்கிறாங்க. 30 வருஷமா அதிமுகவை ஆட்டி படைச்சவங்க. நாம அதுக்கு எதிர்த்திருக்கலாம், 96ல எதிர்த்தோம். இப்ப அதை சொல்ல விரும்பல, எல்லாமே நண்பர்கள். என்னால் நடந்த விஷயம் வரலாற்றே பார்க்கணும், வரலாற்றையா மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு சொல்லிதான் 96ல ஜெயலலிதாவை நம்ம எதிர்த்தோம். யாரை எதிர்த்தங்கிறது வெளிப்படையா சொல்லலனாலும் எல்லாத்துக்குமே தெரியும். 2006ல நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு, நாடார்களால் சரத்குமார் புறக்கணிக்கப்படுவார்னு சொல்லிதான் 2006ல நம்ம எதிர்த்தோம். அதுல ஐயா வி.வி. மினரல்ஸ் வைகுண்டராஜன் ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் ஆபீஸ்ல நாங்க நண்பர்கள்லாம் இருக்கும்போது, கண்ணெல்லாம் இருக்கும்போது வந்தாரு. வந்ததும் நாங்க இருக்கிறத பார்த்ததுமே முதல் வார்த்தை தான், அண்ணே நான் சரத்குமார் சிவந்தி ஆயிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க ஜெயித்திட்டீங்களே, ஒத்த ஆளா இல்லனே, ஒத்த ஆளா இல்லனே, கம்யூனிட்டி உணர்வை நாங்க பிரதிபலிச்சோம். கம்யூனிட்டி உணர்வுக்கு எதிராக சரத்குமார் நேரம் தோத்தாரு, நாங்க அதை பிரதிபலிச்சோம்னு சொல்லி 96ல நாங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் களமாடணும். 2006ல சரத்குமார் விஷயத்துல நாம 96 மாதிரி களமாடணும். சரத்குமாருக்கு எஃபர்ட் இல்ல கம்யூனிட்டிக்குள்ள. தென் 2016ல பிற ஜாதிகளை திருப்பி நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுறைன்னு எங்களோட டீமுக்கு அச்சப்பட்டு நாங்க வெள்ளாளர், முத்தரையர், யாதவர், தேவேந்திரகுல வேளாளர் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பிடுவோம்னு அச்சப்பட்டு ஜெயலலிதா எங்களுக்கு மௌடத்தை சூக்கினார். இது வரலாறு. தென்மணி வைத்தியநாதன் இந்த வரலாற்றை புரிஞ்சுக்கிடணும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா போன்றவர்களும் இந்த வரலாறு நடந்ததை புரிஞ்சுக்கிடணும், ஞாபகப்படுத்துறேன். ஓகே, இந்த வரலாற்றுல நாம பல கட்டங்கள்ல, எல்லா கட்டங்கள்லயுமே வந்து அந்த அவங்களுக்கு நடராஜன் ஐயா ஃபேமிலிக்கு எதிராக தான் நின்னோம். அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது, அது நடந்த கதை விடுங்க. பட் அவங்க 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்டி படைச்சவங்க. ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவர் வச்சிருந்தாங்க. தினகரன் துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு. தேனியில கட்சி தோக்கும் போதே ரொம்ப கொஞ்சம் ஓட்டுல தான் தோத்தாரு. அவருக்கு ஒரு இதுகள் இருக்குது. அந்த புள்ளிக்குள்ள அவரை நம்பி நின்னவங்க தான் எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும். அவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க தயாரா இல்ல. அது அரசியல் ரீதியாகவும் கரெக்ட். எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர்ல கடும் எதிர்ப்பு இருக்குது. 10.5% மேட்டர்ல வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வெட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர் இவங்க மத்தியில பல எதிர்ப்பு இருக்கு. இந்த மருத்துவர் சமூக சகோதரர்கள் அவங்க போராட்டத்தை நான் கலந்துகிட்டு சிறப்பிக்கிறேன். அவங்க போராட்டம் நடக்குது. அவங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பண்ண அநீதியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அவங்களாம் நம்மகிட்ட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அதே போல முக்குலத்தோர் வந்து டெல்டா அப்பர்சவத்தில் அந்த 10.5ல எடப்பாடி பண்ணின ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி பண்ண அந்த தவறு அவங்களை வந்து கடும் எதிர்ப்புல கள்ளர் மறவர், கள்ளர் அகமுடையார் பிசி தான் என்றாலும் அவங்க கொண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கள்ளர் தங்களோட எம்பிசி சகோதரர்களுக்காக புதுக்கோட்டை சேர்வை மார் உட்பட எல்லாத்துக்காகவும் அவங்க எடப்பாடிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து நிற்கிறாங்க. சோ இந்த உணர்வை டிடிவி தினகரன் பிரதிபலிக்கிறாரு. எடப்பாடியை சிஎம்ஆ சொன்னா நான் வெண்ணியர் போட மாட்டாங்க, நான் வெள்ளாள கவுண்டர் போட மாட்டாங்க, ஈர்ப்பு சக்தி இல்ல, அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல, கூட்டணி அவர் தலைமையில அமைக்கிறது கடினம். சோ இதெல்லாம் மையமா கொண்டு தினகரன் வந்து எடப்பாடியை
ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது எடப்பாடி டிடிவி தினகரனை கடுமையா எதிர்க்கிறாரு. அண்ணாமலை பண்றதை பார்த்தா எடப்பாடியை சீண்டி பார்க்குற வேலை தான் அது. ஆனா சுமன் சி ராமன் சொல்றாரு அண்ணாமலை திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்றாரு சார். அண்ணாமலை திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றது, சுமன் சி ராமன் புலிக்கு பயந்தவெல்லாம் என் முதுகுல பயந்துடுங்கன்னு சொல்றாரு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் நண்பர், அது வேற விஷயம். அண்ணாமலை தான் வளரதான் பார்க்கணும். அப்போ எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலை வளர முடியும். அப்படித்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நீங்க வந்து எடப்பாடிக்கு சுமன் சி ராமனும் நானுமே எடப்பாடிகிட்ட பேசுவோம். ட்ரைபார்ட்டி மீட்டிங், நான் சுமன் சி ராமன் எடப்பாடி மூணு இருக்கட்டு. உங்களுக்கு திமுகவை தோக்கடிக்கணும்னு சொன்னா நான் வழி சொல்றேன், அதுக்கு நீங்க வாங்க. எடப்பாடி இல்லாமலும் திமுக தோக்கடிக்க முடியாது, எடப்பாடியை முன்னிறுத்தியும் திமுக தோக்கடிக்க முடியாது. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. அது சுமன் சீராமன் நானும் 1 to 1 உட்காருவோம். 2% தான் வரும்னாரு சுமன் சீராமன், நான் 8% வரும்னு சொன்னேன். யார் சொன்னது நடந்தது? இப்போ சீமான் வந்து எடப்பாடியை பல்ட்டி அடிச்சதுல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, விக்கிரவாண்டியில நிக்காததுல பலகீனப்படுத்தி இருக்காரு, ஈரோடு கிழக்குல நிக்காததுல பலகீனப்படுத்தி இருக்காரு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர்னு சொன்னதுலேயே அங்க என்டிஏக்கு ஓட்டு போட்ட நாடார் தேவேந்திர குல வேளாளர் முத்தரையர் யாதவரெல்லாம் சீமான் சப்போர்ட்டா வந்துட்டாங்க. பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவர் கொடுக்கறத சீமான் ஆதரிக்கிறாரு. ஆனா பாரதியாருக்கும் வஉசிக்கும் கொடுக்கணுங்கிறாரு, தாளிங்க நாடார் கொடுக்கணும்னு எங்க டீம்ல உள்ள நண்பர்களும் அதுவும் கேட்கறாங்க. இந்த எடப்பாடிக்கு ஜாதி அரசியலால எடப்பாடி வந்து தென் மாவட்டத்தில் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே 2024 எடப்பாடிக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. 30,000 ஓட்டு எடப்பாடியோட சீமானுக்கு அதிகம். விளவங்கோட்டில் முக்குலத்துறை கிடையாது, அங்க எடப்பாடியை 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறார். அப்போ சீமான் தனிச்சு நிற்கிறது வர 26 இல்ல 36 இல்ல 31 இல்ல 26 இல்ல 31 இல்ல 36 இல்ல ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, திமுக அணியை தோக்கடிக்க முடியாது. சீமான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு களத்துல ஸ்டாலின் எழுத்து யாருமே நிக்கல. எடப்பாடி தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு ஓடிட்டாரு. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் வியாபாரியா களத்தை விட்டு விக்கிரவாண்டியிலும் நிக்கல, ஈரோடு கிழக்குல நிக்கல. அண்ணாமலை, இப்ப அண்ணாமலைக்கு நான் சொல்றேன், கடந்த கால விஷயம். பிஜேபி உள்கட்சி தேர்தல அண்ணாமலையே நிற்காம சீமான் கையில அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ சீமான் இந்த லீடர்ஷிப்ல ஏறி நிற்கும் போது எப்படி எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்க முடியும்? சோ திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுன்னு இவரு சகோதரர் சுமன் சீராமன் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது அண்ணாமலை வளர்கிறாரே என்ற அடிப்படையில பண்றார். நீங்க வேணா தோக்கடிக்க முடியலன்னா ஜெயலலிதா சமாதியில போய் உண்ணாவிரதம் இருங்க, யாரும் உங்களை தடுக்கல. அண்ணாமலை ஏன் திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றாங்க? ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளரத்தான் பார்ப்பாங்க. எவன் ஜெயித்தானா எவன் தோத்தா எவனுக்கு என்ன, தான் வளரதான் எவனும் பார்ப்பான். ஆனா அண்ணாமலைக்கு என்ன அத்தாரிட்டின்னு கேக்குறாங்களே சார். ஏன்னா இப்போ சேலத்துல யார் கேக்குறா? பொதுவெளியில கேக்குறாங்களே. பொதுவெளியில கேக்குறாங்க. கேட்க வேண்டியவங்க கேக்குறாங்களா? கேட்க வேண்டியவங்க தமிழ்நாடு பாஜகவின் முகமே அண்ணாமலை நினைக்கிறாங்க. இப்ப சேலத்துல நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டு வந்தப்ப கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்றது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும்னு சொல்றாரு. அண்ணாமலை போய் பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களா சார்? அது தப்புன்னு சொல்றது யாருங்க? அண்ணாமலை தான். தமிழக பாஜக 11.4% ஓட்டுல பெரும் பகுதி அண்ணாமலைக்கான ஓட்டு. டிடிவி தினகரன் முதல்வர் வேட்பாளர் வேண்டா, அவரு இபிஎஸ் இருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. அண்ணாமலையால அதை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கொண்டு வர முடியுமா? அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமி மாத்திக்கிட்டு இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வரதுக்கு தான் இன்ஃபேக்ட் வேலை பார்க்கறாரு. ஓபிஎஸ் ஒரு இடத்துல சொல்றாரு எந்த நிபந்தனையும் வேண்டானாரு. இப்போ வந்து இவரும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இபிஎஸ் சிஎம்ஆ சொல்றல ஓபிஎஸ்க்கு என்ன லாபம்? சுமன் சீராமன் பேச்சை கேட்டுட்டு அவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன லாபம்னு அரசியல் பண்றாங்க. அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அதுக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்றாங்க. எனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம்? நீ உங்களுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்க முடியலன்னா என்ன செய்ய முடியும்? கதற வேண்டியதான், பதற வேண்டியதுதான். ஸ்டாலின் 57, 62 காமராஜ் உயரத்துல பெரிய லெவல்ல இருக்கிறாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். அந்த அதர்ஸ்ல எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. 2 ஜாதி ஆதிக்க கட்சியாகி போச்சு. மற்ற ஜாதிகளுக்கு எடப்பாடி கூட ஓட்டு போடல, என்ன லாபம் வந்துட போகுது? என் கருத்து இது. அப்போ எடப்பாடியை முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. அப்ப எடப்பாடி நாம சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாருன்னா ஒருவேளையில அது அட்டன் பண்ணி பார்க்கலாம். சார், நம்ம நிறைய பேட்டிகள்லயே இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். அந்த அண்ணாமலை தனி கட்சி இன்னுமே அது உலவிக்கிட்டே இருக்கு, ஒரு யூகமாவே இருக்குதே சார். அது என்னதான் அதுக்கு தீர்வு, என்ன முற்றுப்புள்ளி அதுக்கு? அவரே சொல்றாரு, ஆரம்பிக்கும் போது சொல்றாங்கிறாரு, அவர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்ப வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் அந்த பதில் வழியா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு கேட்கிறாரு. அவர் எடுத்த ஓட்டுக்குள்ள சீட்டு வராம கிடைச்சதுன்னா அவர் ஒரு 3% 4% உள்ள பாஜகவில் போய் இருந்துகிட்டு நிர்மலா சீதாராமன் ஆட்டி படைப்பாங்க. அவருக்கு ஆளாட்டு வானதி சீனிவாசனும் புரொஃபசர் சீனிவாசனும் போட்டி போடுவாங்க. நயினார் ஒரு தலைவர், தமிழிசை அம்மையார் ஒரு தலைவர், பொன்னாரு தமிழக பாஜகவில்
2 சீட் எடுத்தவர், ஒரு பெரிய முத்திரை பதிச்ச ஒரு தலைவர் கச்சிராஜா, அவருக்கு நல்ல பதவி கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவர் ஒரு தலைவர். இப்படி ஒரு 7-8 தலைவர்கள், இவங்க எல்லாத்துக்கூட ஸ்ட்ரென்த் அண்ணாமலைக்கும் சேர்த்து 3% ஓட்டுன்னு சொன்னா அந்த 3% ஓட்டு உள்ள ஒரு ஆளாட்டு அதுல நிற்கிறதோட தனிச்சு நின்று 5% ஓட்டை தாண்டினாலும் அண்ணாமலைக்கு அது பெருமை தானே. 29 மோடி தலைமைக்கு வந்துட்டு போறாரு. டிடிவி தினகரன் வந்து சீமான் பேசினது நீங்க நிறைய இடத்துல குறிப்பிட்டீங்க. இப்ப டிடிவி தினகரன், சீமான், அண்ணாமலை ஒரு அணி வாய்ப்பு இருக்குங்களா சார்? சீமான் 214 தனிச்சு போறாரு. இதை தாண்டி மோடி கிட்ட இருந்து சீமானுக்கு ஒரு ஆஃபர் வரலாம்னு நினைக்கிறேன். அதுல என்ன கண்டு பதறாங்க, எல்லாரும் பதறாங்க. ஏன்னா சசிகலா அம்மையார் விஷயத்துல சத்ரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி எல்லாரையும் மீறி நான் சொன்னது மோடி கிட்ட நடந்தது. அவங்க எல்லாம் ஆன்டி ஸ்டாலினா செயல்பட்டாங்க, நான் ப்ரோ மோடியா செயல்பட்டேன். ஒரு லீடர் தனக்கு எவன் கரெக்டா இருக்கானோ, தனக்கு எவன் நன்மையா சொல்றானோ அவன் கருத்தா தான் எடுப்பான். அதுலதான் மோடி கிட்ட நான் ஜெயித்தேன் சசிகலா அம்மையார் விஷயத்துல. இவங்க ஆன்டி ஸ்டாலினா போனாங்க. ஆன்டி ஸ்டாலினுக்கு மோடிக்கு என்ன? மோடி ஆன்டி காங்கிரஸ். அந்த நுணுக்கத்தை புரிஞ்சு சுப்பிரமணிய சாமியும் இலகணேசனையும் குருமூர்த்தி ஐயாவையும் தோக்கடிச்சு விட்டுட்டேன் கருத்தியல்ல. மோடிக்கு மைண்ட நம்ம ரூல் பண்ணிட்டோம். நம்ம டீம் சொன்னதை, நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்டாரி ஜெய்ஸ்வால் டாக்டர்ஸ் எல்லாரும் சொன்னதை, மோடி டேபிளுக்கு போனதை மோடி கரெக்ட், அவர் சொல்றது ரவீந்திர சாமி சொல்றது கரெக்ட்னு சசிகலா அம்மையார அவரு இன்க்ளூட் பண்ணல. அவருக்கு விகத்தை எடுத்தார். அதே மாதிரி இப்போ பைப்போலர் அடிக்கிறதுக்கு மோடி சீமான சிஎமா சொல்லணும் ஒரு தேரியை நான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். சீமான் ஒத்துக்கல, 234 தனிச்சு தான் போட்டிடுறாரு. நேத்து கூட ஜிஎஸ்டி விவகாரத்துல கூட்டுனது யாரு குறைச்சது யாருன்னு அவர் தான் லாஜிக்கலா மணிக்கணக்கில் அதை பேசிட்டு இருக்கிறாரு. பட் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் இது நடந்துருமோன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா பதறாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா பாராளுமன்ற தேர்தலில் ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டு, கதவு திறந்திருக்குன்னு சொல்லும் போதும் பாஜகவே கிடையாது 18% மைனஸ். சீமான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கு. நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படி நடந்தவங்க, சட்டமன்ற எலெக்ஷன்ல பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டில் ரெலவன்ஸே இல்ல. எப்படி நீங்க பாஜக கூட போய் கூட்டணி சேரலாம்? என்னையும் பாஜக பிரிக்க எங்களை தான் சொல்றாரு, ஆடி டீம் தான் சொல்றாரு. சதி நடக்குது, பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டோம்னு நீங்க சொல்றீங்கன்னா, சீமான பிஎம்ஓ அண்ணாமலை எல்லாம் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துருங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி செய்யறாருங்கிற குற்றச்சாட்டை ரெட்டமலை சீனிவாசன் அந்த விழாவில் வைக்கிறாரு. அதுல அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்குங்கிறது அறிவு நாணயம் உள்ள இருந்தால் இந்தியா டுடே மணி அதை சொல்லுவாரு, பிரியன் சொல்லுவாரு, பாண்டே சொல்லுவாரு, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. நடந்த விஷயத்துல அர்த்தம் இருக்குது சீமான் கிளைம் பண்றதுல. எடப்பாடி பழனிசாமியோட குரலா தான் நேற்று சிவி சண்முகம் பேசினதை எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. அதை எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய பேச்சை? சிவி சண்முகம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது எங்களோட அதிரடி அரசியல், ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிராக நாங்க பண்ண அரசியலை எதிர்கொள்ளதுக்கு நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினரு ஐயா சிவி சண்முகம் ஜெயலலிதாவுக்கு அடிமையா தான் இருந்தாரு. அது வரலாறு தானே. அதே மாதிரி இப்ப தன்னோட பவர் எல்லாம் இங்க கொண்டு கொடுத்துக்கிட்டு எடப்பாடிட்ட கொடுத்துட்டு எடுக்க முடியாம ரெட்டலைக்காக எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கிறாரு. விற்றி சிவி சண்முகம் என்ன சொல்ல எடப்பாடி சொன்னாருன்னு ஒரு அடியாளாட்டு எனக்கு எதிராக பொய் வழக்கெல்லாம் போட்டு அவருடைய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி செயல்படுறாரு. ஓகே, நம்ம அவர் அம்பை போட்டு நம்ம ஏன் நோவானேன் எய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு குரலா தான் சிவி சண்முகம் பேசுறாரு. ரெட்டலை அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த ரெட்டலை மயக்கத்தில் பேசுறாரு. ஏன்னா அந்த 6 பேர் கொண்ட குழுல சிவி சண்முகம் ஒரு ஆளு அப்படின்னு பேசப்படுது. சிவி சண்முகம், முனுசாமி இவங்க எல்லாருமே தீவிரமா பாஜக எதிர்த்தாங்க. இன்னைக்கு பாஜகவை அந்த அளவுக்கு புகழ்றாங்க. இது எப்படி பாக்குறது? அதான் சீமான் சொல்றதுதான் கரெக்ட். மோடி நினைச்சு சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எடப்பாடி 160 தொகுதியில 3வது போயிருவாரு. சீமான் அதை சம்மதிக்கணும், நடந்துடும். அப்ப அந்த பட்சத்துலதான் இன்னைக்கு என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு பாஜக சென்றிக்கா நன்றி கடன்லாம் வராங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாமே அவங்க ஜெயிச்சிருவாங்களா சார்? ஏன்னா அமித்ஷா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் சேர்ற மாதிரியே தெரியறது மாதிரி இருக்கு. எடப்பாடி கட்சியை கைப்பற்றதுக்கு தாங்க அரசியல் பண்றாரு. 2000 காப்பாத்துறதுக்கு தாங்க பாராளுமன்றத்திலே வேண்டான்னு மோடி பிரதமருங்கும் போதே வேண்டாங்கிற பாஜகவை சட்டமன்றத்தில் ரெலவன்ஸே இல்லாத சட்டமன்றத்துக்குள்ள ஒரு வராரு. அது 2000 காப்பாத்த தான் வராரு. பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா, ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறது, இது எல்லாமே இந்த கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியனை எதிர்க்கிறதுக்கான ஒரு நிலை தானே வரும். அவங்க எதிர்ப்பு மனநிலை. சீமான் மாஸ்டர் டோக்கு அடிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமியை. தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு லீட் பண்ணி நிற்கிறாரு சீமான். இந்த இஷ்யூல பாண்டியன் நெடுஞ்செழியங்கிற பேர்ல நாடார், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர் எல்லாம் எடப்பாடி எல்லாம் என்னையா லீடர் ஜாதி அரசியல் பண்றாரு, பச்சையா ஜாதி அரசியல் பண்றாரு. டிடிவியும் ஓபிஎஸ்சியும் எதிர்க்கிறதுக்கு துணி இல்லாம ஜாதி அரசியல் பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எங்களுக்கும் ஓட்டு இருக்கு, நாடாருக்கு ஓட்டு இருக்கு, தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு இருக்கு, முத்தரையருக்கு ஓட்டு இருக்கு, யாதவருக்கு ஓட்டு இருக்கு. இதெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் படிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்களே. ஏன்னா அந்த பிரச்சனையில எவ்வளவு கோரிக்கை வந்து பெரும்புடு முத்தரையர் பேர் கேட்டாங்க, வஉசி பேர் கேட்டாங்க,
தியாகி இமானுவேல் சேகரனார் பேர் கேட்டாங்க. அப்படிப்பட்ட இதுல ஒன்றும் தெரியாதது மாதிரி அவர் சொன்னாருன்னா அவருக்கு ஜாதி அரசியலுக்கு எதிர்வினை ஆற்றி 30,000 ஓட்டு லீடர் இருக்கக்கூடிய சீமான் தென் மாவட்டங்கள் அந்த 60 தொகுதியில லட்சக்கணக்கான ஓட்டு எடப்பாடிக்கு விட அதிகம் லீட் பண்ணுவாரு 2026 பொறுத்திருந்து பாருங்க. அவருக்கு ஜாதி அரசியலுக்கு மறுநடி கிடைக்கும். தினமணி வைத்தியநாங்க இதுல தலைங்க எழுதணும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இதுல எச்சரிக்கையாக இதை போட எழுதணும். மறைக்க கூடாது, கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணக்கூடாது. களம் இதுதான். நான் களத்துல இருந்து வந்து பேசுறேன். செங்கோட்டையன் விஷயம் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா நேற்று சென்னையில தான் இருந்தாரு, பார்த்தாரு, ஒரு ரகசிய சந்திப்பு நடந்தது அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் மறுக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? செங்கோட்டையனும் எடப்பாடியால லாபம் இல்ல. எடப்பாடி கிட்ட நம்ம அவர் முதல்வர் போறதுல தனக்கு வேஸ்ட் தான் நினைக்கிறார். இப்ப அடுத்த ஓபிஎஸ்ன்னு செங்கோட்டையனை விமர்சிக்கிறாங்களே சார். ஏன்னா பாஜக நம்பி போனா ஓபிஎஸ் இந்த நிலைமையில் தான். சரி, ஓபிஎஸ் வெளியே போனனால 13% ஓட்டு அடிபட்டு போச்சு. சீமானிக்குள்ள 4வது போயிட்டீங்களா? புதுச்சேரியில சீமானிக்குள்ள 4வது போயிட்டீங்க. விமர்சிக்கவங்க விமர்சிங்க, பிரச்சனை இல்லை. என்னையும் சேர்த்து விமர்சிங்க, நோ இஷ்யூஸ். பட் நீ 4வது போயிட்ட, சீமானி கீழே போயிட்டீங்களா? 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள சீமானோட 30,000 ஓட்டு எடப்பாடி கம்மி இல்ல. இந்த உண்மையை அறிவு நாணயத்தோட ஒத்துக்கிட்டு மறிச்சிங்க. இப்போ இந்த அன்புமணி கூட்டணிக்கு வர மாதிரி தெரியலையே சார். இப்போ யாருமே கூட்டணி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அமித்ஷாவும் ஒரு அமைதி இருக்கு. இவர் எப்படி ஜெயிப்பாரு? என்ன நம்பிக்கையில இவர் பிரச்சாரம்? இதெல்லாமே எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்தா 25% ஓட்டு கூட தாண்ட மாட்டாங்க. நான் ஓபிஎஸ் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது 25 அது எங்க வரப்போகுது? அதோட ரொம்ப குறைவா வருங்கிறார் அவர். ஏன்னா ஒரு கட்டத்துல மெகா கூட்டணின்னு பேசினாரு, அப்புறம் திமுக கூட்டணி உடையும்னாரு, இப்ப மக்கள் தான் என்னோட கூட்டணிங்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி 25% தான் வரும் அப்படிங்கிறது அமித்ஷாக்கு தெரியும் தானே சார்? கண்டிப்பா அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்தோமே 2024 நாங்க கொடுத்த ரிப்போர்ட் 48% திமுக அணி வாக்கெடுக்கும், 35+ சீட் எடுப்பாங்கன்னு கொடுத்தோம். 47 39 எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாங்க எங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை ஓவர்கம் பண்ண பைப்போலரை உடைக்க சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றது மோடிக்கு நல்லதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். அது இன்னைக்கு எங்களோட கருத்துக்கு மோடிட்டு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. சசிகலா விஷயத்துல எல்லாரும் பார்த்தாங்க, தமிழ்நாடே பார்த்து. அப்ப இப்பவும் நாங்க பைப்போலரை உடைக்கிறதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா கரெக்டா இருக்குங்கிற ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம். அதுக்காக எடப்பாடி ஐயாவை நாங்க குறைச்சி மதிப்பிடல. அவர் 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. பிஎம் கேண்டிடேட் இல்லாம எடுத்த ஓட்டு, பணம் செலவழிக்காம எடுத்த ஓட்டு. அவர்கிட்ட கேபி முனுசாமி, சி வி சண்முகம் போன்ற பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவரை முன்னிறுத்தினா என்ன சீட்டு அவருக்கு கிடைக்குமோ அதை விட அவர் சீமான முன்னிறுத்தினா 3 மடங்கு 4 மடங்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற ஒரு இதையும் மோடிட்ட சொல்லி, அதனால நீங்க மைனர் பார்ட்னர்னாலும் சீமான சிஎம்ஆ சொல்லதுக்கு ஒத்துக்கிடுங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிங்கிறத மோடி கிட்ட பெர்சூட் பண்ண சொல்லியிருக்கோம். நடக்குது நடக்கலாம் நமக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம அரசியலை பண்ணுவோம். அதிமுகவும் பாஜகவும் எடப்பாடியை முன்னிறுத்தினா நான்வலால கொண்டு ஓட்டு வராது, நான் வன்னியர் ஓட்டு வராது. தென் மாவட்டத்தில் இவரோட ஜாதி அரசியல்ல சீமான் கிட்ட ரொம்ப மோசமா டிஃபரன்ஸ்ல கீழே போவார். ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. அவர் 45% வாக்கெல்லாம் எடுத்துருவாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறார். பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அதற்கு நம்ம வீகத்தை நம்ம சொல்றோம். எடுத்தா எடுக்கட்டு, எடுக்கலன்னா போட்டு நமக்கு என்ன இருக்கு? இப்ப சீமான் மேட்டரும் அதுல ஒரு சிக்கல் தான். அவரும் தனிச்சு போட்டின்னு பிடிவாதமா இருக்கிறாரு. நான் 17% மேல ஜம்ப் பண்ணி போயிடுவோம்னு 8% வச்சு நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், நீங்க இப்படி என்ன வற்புறுத்தாதீங்கிறார் அவரு. டெல்லியில இருந்து மோடிக்கு தூதர்களே நாங்க சீமான சிஎம்ஆனதுல மோடிக்கு என்ன லாபங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. சீமான் அவருக்கு என்ன கைன்னு பாப்பார்ல சீமான். அப்ப அவரு இப்பவே எடப்பாடிக்கு தவறுகளை எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாம ஜம்ப் பண்ணி போகலாம், ஜம்ப் பண்ணி போன பிறகு ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு அவர் நினைப்பாரு. பட் நம்மளை போன்றவங்க ஒரு மோடிக்காக சீமான் அதை சமாளிச்சுட்டாருன்னா மோடிக்கு 29 பெரிய கெயின் இருக்குது. 29 மோடிக்கு நன்மையை பார்த்து நம்ம அந்த மூவை பண்றோம். அதே மாதிரி ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு சொன்னவங்களும் முடிஞ்சா எடப்பாடியை சீமானுக்கு பின்னாடி கொண்டு வாங்க, சீட் ஷேரிங் எல்லாம் பேசிக்கலாம். பாண்டே அதுக்கான முயற்சி எடுக்கட்டு, குருமூர்த்தி அது விரும்பினாருன்னா அந்த முயற்சி எடுக்கட்டு, நிர்மலா சீதாராமன் அந்த முயற்சி எடுக்கட்டு, தினமணி வைத்தியநாதன் எடுக்கட்டு. அப்படி ஒரு முயற்சி எடுத்துட்டு ஒரு ஆஃபர் வந்துன்னா சீமான அதை ஏற்றுக்கொள்ள சொல்லதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.